ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கைதி 2 ஃபேன்ஸ் மற்றும் எல்சியூ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனது கைதி 2வையும் எல்சியுமே மொத்தமாக லோகேஷ் கனகராஜ் ட்ராப் பண்ணிட்டாரா? இந்த முடிவு எப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்தாரு? நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% கம்ப்ளீட் ஆகப்பட்டிருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வரப்போகிற சம்மரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கார்த்தியோட கைதி 2 படத்தை தான் எடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதாவது எல்சியூவில் வர படம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பாலிவுட் போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. நம்ம பாலிவுட் நடிகர் அமீர் கான் கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தை முடிச்சுட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி 2 ஒர்க் பண்ண மாட்டாரா? ஆக்சுவலாக கைதி 2 பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட 3வது படமாக வர வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ பாலிவுட்டுக்கே போயிட்டாரு. பாலிவுட் மட்டும் இல்லைங்க, டோலிவுட்ல இருந்து லோகேஷ் கனகராஜுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமோட சக்ஸஸ்க்கு அப்புறம் நிறைய கால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்றாங்க, எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ இதில் நம்ம லோகேஷ் கனகராஜோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவோட எல்சியூ என்ன ஆக போகுது? இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பாலிவுட் நடிகர் அமீர் கானோட படம் பண்ண போகிறாரு, அது எல்லாமே ஓகே தான். பட் கைதி 2 முடிச்சுட்டு அப்படியே படம் பண்ண போனார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்சியூவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படம் வருது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹைப் இல்லை. அதே மாதிரி லியோ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சியோட ஹைப் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்மியாயிடுச்சு. இப்போவுமே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்சியூ வேண்டாம், எல்லாத்தையும் மூடிடுங்க, ஹைப் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எல்சியூ ஏதாவது க்ளோஸ் பண்ணிடுவாரோ கரெக்டாக தெரில. கைதி 2 முடிச்சுட்டு அவர் பாலிவுட் போனார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.